Hi friends, welcome to Balakavi channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து நம்ம ஹெல்த்தியான தோசை ரெசிபி பார்க்க போறோம். ராகி தோசை. ராகி தோசை எப்படி செய்யறது? ரொம்ப முறுமுறுன்னு ரோஸ்டா நல்ல டேஸ்டியா செய்யறது எப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் ராகி மாவு எடுத்துர்க்கேன். இந்த ராகி மாவு ராகி வந்து கேழ்வரகை உதிரியாக வாங்கி அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ரைஸ் மில்லில் கொடுத்து மாவை அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த ராகி மாவில் தான் இப்போ நான் செய்கிறேன். இதில் எந்த ஒரு மிக்ஸும் கிடையாது, வெறும் ராகி மாவு மட்டும்தான். ஒரு ஆனியன், கருவேப்பிலை, மல்லி இலை நல்லா புதுசாக கட் பண்ணி போட்டுங்க. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிங்க. இது எல்லா பொருட்களும் இருந்தால் தான் இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போடும்போது ரொம்ப அதோட ஃப்ளேவர் அதில் இறங்கும் போது தோசை ரொம்ப ருசியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு இது மட்டும்தான். இதை வச்சு நம்ம எப்படி தோசை செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். அடுத்தது ராகி சம்மந்தப்பட்ட அனைத்து ரெசிபியும் பார்க்கலாம். சப்பாத்தி பார்க்கலாம், ஸ்வீட் தோசை பார்க்கலாம், கொழுக்கட்டை இது மாதிரி எல்லா வெரைட்டியும் நம்ம ராகியில் பார்க்க போகிறோம். இப்போ இது வேறு ரொம்ப சம்மருக்கு ஏற்ற நல்ல ரெசிபிங்க. இதில் நம்ம அதிகமாக சேர்க்கும் போது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் அதிகமாக இருக்குது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு சேர்த்துக்கிட்டேன், வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன், மல்லி இலை சேர்த்துக்கிட்டேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உப்பு, பச்சை மிளகாயும் வெங்காயமும் பாதி சேர்த்துக்கிட்டேன், பாதி வச்சுருக்கேன். தாளித்து சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படியே பிடிக்குனாலும் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். ராகி மாவு, வெங்காயம் எடுத்த வெங்காயத்தில் பாதி வெங்காயம், மல்லி இலை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன், கருவேப்பிலை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன், உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வேறு எதுவுமே இல்லை, ராகி மாவில் வெறும் ராகி மாவு மட்டும்தான். அந்த மாவில் எந்த கலப்படமும் இல்லை. நல்லா தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்ல தண்ணியாக கரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரோஸ்ட்டாக முறுமுறுன்னு கிடைக்கும். தோசை ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் தாளித்து போட்டுக்கலாம். பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுங்க. இது நம்மளோட ஆப்ஷனல் தான். இந்த மெத்தட் வந்து கம்பல்சரி கிடையாது. நம்மளோட சுவைக்காக இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இல்லை நீங்கள் டைரெக்டாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி அப்படியே டைரெக்டாக மாவு தோசை ஊற்றிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் சேர்த்துங்க. பச்சை மிளகாய், இப்போ இதை நான் மாவில் சேர்த்துக்கிறேன். கல் ஹீட் ஆகட்டும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கலாம். நல்லா அப்போ தான் மொறுமொறுப்பு கிடைக்கும் தோசை. உப்பு சுவை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த மல்லி, இந்த மிளகாய், இதோட காரம், மல்லியோட வாசனை எல்லாமே தோசை ஊற்றும் போது வந்துடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கல் காஞ்சிச்சு, நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசை தடவக்கூடாது, இப்படி சுற்றி தாங்க ஊற்றணும். ரவா தோசையெல்லாம் எப்படி ஊற்றுவோம் அதே மாதிரி சுற்றி தோசை ஊற்றுங்க. எண்ணெய் சேர்த்துங்க. தோசை சீக்கிரம் வெந்துடும். ஃபஸ்ட்டு தோசைன்றதுனால தான் லேட் ஆகுது. சீக்கிரம் வெந்துடும்.
ஈஸியாக வருது பாருங்கள். இது முருங்குருன்னு இருக்குது பாருங்கள். தோசை சூப்பராக. நம்ம அதில் விட்டுக்கிற எண்ணெயே போதும். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றும் போது. நல்லா ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குது தோசை. ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வாசனை பாருங்க. முறுமுறுன்னு ராகி தோசை பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோதாங்க, சுவையான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இதோ பாருங்க, தோசை எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள். பயங்கர சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.